என் செல்ல குழந்தையே, இன்றிரவே இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் ஒரு தாயும் மகனும் ஒன்று சேர்ந்து வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நாளைய தினம் கேட்கப் போகிறார்கள். இல்லை என்று மறுக்காமல் கொடுத்து விட வேண்டியதுதான் உன் வேலை. அவர்கள் என்ன கேட்கப் போகிறார்கள், ஏது கேட்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் நான் எப்படி அவர்கள் கேட்பதை அவர்களிடத்தில் கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, சொல்வது உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக அதனை கொடுக்கத்தானே செய்வாய். அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தெளிவில்லாமல் சொல்லிவிட மாட்டேன். எதை சொல்கிறேனோ அந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்துதான் நான் உனக்கு சொல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இத்தனை நாளும் நான் உனக்காக உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க நீ எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வாய்ப்புகளையும் சரியாக கொடுக்கும். அதுபோலத்தான் இப்பொழுது இந்த தாய் என் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இரவு பொழுதை கடக்கும் பொழுது ஏதோ மிகப்பெரிய கடலை கடந்தது போலத்தான் உனக்குள் தோன்றுகிறது. ஆனால் எளிதாக இதனை நீ கடக்க தொடங்கி இருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றோ உனக்கு நல்லதொரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். எளிதாக இதனை கடந்து வர நீ நினைத்து விட்டாயானால் என்றோ உனக்கு நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுதும் சரி, உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களும் சரி, எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக கரை சேர்க்க நினைக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, எதையும் தொலைத்துவிட்டு நீ வருந்தக்கூடாது. உனக்கான நேரம் உனக்கு எப்பொழுதும் நன்மதிப்பை கொடுக்க வேண்டுமல்லவா? நீ விரும்பியதை எல்லாமும் சரியாக உன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமல்லவா? எத்தனை காலம் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் என் குழந்தை, இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ முழுமையான ஒன்றை சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விருப்பங்கள் எல்லாம் சரியாகவே உனக்கு நடக்கப் போகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ விரும்பியது போலவே உனக்கு எல்லா விஷயங்களும் உன்னை முன்னின்று வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலமும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள்ளாதே. நீ நினைத்தால் இங்கு எதுவுமே சாத்தியமாகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நடக்காது என்று நினைக்கின்ற காரியங்கள் கூட உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்கள், இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திருந்தாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டெடுக்க வருவதையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனி எல்லா சூழ்நிலைகளும் உன்னை வழிநடத்துவதையும்
நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் நம் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. உனக்கான சோதனைகள் எதுவென்றாலும் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை முழுமைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறதோ நடக்கவில்லையோ உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகள் என்னவோ அதை நான் உரக்கச் சொல்ல வேண்டி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கட்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டு வாழட்டும். இத்தனையோ விஷயங்களும் இத்தனையோ நேரங்களும் இனி உனக்கு கொடுக்கும் அத்தனை மாற்றங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் அல்லவா? நாளைய விடியலில் ஒரு தாயும் மகனும் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை கேட்பார்கள். அவர்களுக்கு அதை நீ கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற மிகப்பெரிய காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த காரணம் என்னவென்று என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். உன் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. இந்த சந்தோஷங்கள் உன்னை முழுமையடைய செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. எது நடப்பதாக இருந்தாலும் நாம் இருந்து நமக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை நாளும் என் பிள்ளை சந்திக்கின்ற இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க உன்னை வெற்றியின் பாதையில் இவையெல்லாமும் அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொள். ஒருவர் உன்னிடம் வந்து உதவி கேட்டாலோ அல்லது உனக்கான ஒரு விஷயத்தை நடத்திவிட எண்ணினாலோ அவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரிதான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி எந்த நாளும் என் பிள்ளை சந்திக்கின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை உறுதிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான விஷயங்களை எல்லாமும் அது நீ கேட்டது போல உன்னிடம் கொடுக்கும். இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மெருகேற்றி கொண்டிருக்கிறது. நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது. நல்லது வேண்டி நாம் செய்யும் இந்த செயல்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்காமல் போகாது. நாம் யோசிக்கும்படி எல்லாவற்றையும் நமக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லா காலமும் எல்லா நேரமும் இனி உன்னை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்திவிட வேண்டி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பது எல்லாமுமே உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தர தயாராகிவிட்டது. உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதும் உன்னை வழிநடத்த இந்த வாழ்க்கையும் தயாராகி விட்டது என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன நினைத்தாலும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் அத்தனை தேவைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் உன்னை வாழ வைக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எதையாவது யோசித்து கொண்டும் கலங்கிக் கொண்டிருப்பதையும் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ உறுதிப்படுத்து. இனி உன்னோடு நான் இருப்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உன் தாயல்லவா? உனக்கு நடக்கும் விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? இந்த வராகி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து உனக்கு நான் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நான் எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் இந்த தெய்வம் இனி உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் என்பது உனக்கு எப்பொழுது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உனக்கான தேவைகளை நீ முழுமையாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் உனக்கே சாதகமாக நடக்கப் போகிறது. அத்தனை விஷயங்களும் உனக்கே சாதகமாக நடந்து இந்த வாழ்க்கையை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க போகிறது. நாளைய விடியல் பொழுது சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல் பொழுதாக இருக்கும். நாளை இரவு நேரம் வராகி அம்மாவினுடைய நேரமாக இருக்கும். பஞ்சமி நாயகி நாளை இரவு உன் இல்லம் தேடி வருகிறாள். அதாவது விநாயக பெருமானையும் பஞ்சமி நாயகியையும் அம்மாவும் மகனும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். இது புரிகிறதா? என் பிள்ளையான விநாயகனோடு சேர்ந்து வந்து நாளை நான் உன்னிடத்தில் கேட்க நினைக்கும் விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையை, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையைத்தான் நான் உன்னிடம் கேட்கின்றேன். தெய்வம் எப்பொழுதும் நமக்கு எதையும் செய்து கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்திருந்தாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று கவனிக்க முடியும். உன்னுடைய மனதை அங்கும் இங்கும் நீ அலைபாய விட்டு கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நிச்சயமான ஒரு மாற்றத்தை இனி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலம் உனக்கு தேவையான பலனை கொடுக்க வரும். எந்த நேரமும் இந்த வராகி நான் சொல்வது போல மன நிம்மதியும் உனக்கு தொடர்ந்து கிடைக்கும். எந்த ஒரு நம்பிக்கையையும் விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடாதே. நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளை நீ செய்ய நினைக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை எப்பொழுதுமே வெற்றிக்கென இந்த வாழ்க்கை அழைத்து செல்லும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் நீ சந்தித்தது எல்லாமும் போதும் போதும் என்ற நிலையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காலம் உனக்கு நிச்சயமான பதிலை நிறைவாக கொடுக்கும். அது வரையிலும் என் பிள்ளை சற்று பொறுமையாக நீ காத்திருந்தது நிச்சயமாக எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதனை மறக்காதே. என் பிள்ளைக்கென உன் தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதுமே உறுதியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென இந்த வராகி சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில சோதனைகள் உனக்கு நடந்து விட்டது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாளைய பொழுது உன் தாயானவள் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நின்று ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமும் தவித்த விஷயங்கள், இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் மீண்டும் உனக்கு தேடி கொடுக்க போகின்றேன். இனி உன்னை சுற்றி நான் வருவது உனக்கான தேவைகளை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுப்பது என்று
ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு தந்துவிட வேண்டி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கலாம், ஆயிரம் துன்பங்கள் உனக்கு இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென்ற ஒரு நிம்மதி தெய்வத்தின் சன்னதியில் கிடைக்கிறது என்பது உண்மைதானே. எப்பொழுது எல்லாம் மனம் வருத்தமடைகிறதோ, எப்பொழுது எல்லாம் கண் கலங்கி நிற்கிறாயோ, வாய்விட்டு கதறி அழும்படியான ஒரு சூழ்நிலை எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகிறதோ, அப்பொழுது எல்லாம் நீ இறுதியாக நிற்கின்ற ஒரு இடம் என்றால் அது நீ வணங்குகின்ற தெய்வத்தினுடைய சன்னதி. அவர்களிடத்தில் மட்டும்தான் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது உன் எண்ணமாக இருக்கிறதல்லவா? அது போதும். நிச்சயமாக இந்த மனிதர்களிடத்தில் சென்று அந்த ஆறுதலை தேடாமல் தெய்வத்தின் முன்னால் நின்று உனக்கான ஆறுதலை தேட நீ முடிவு செய்து விட்டாலே அது போதும். நிச்சயமாக அந்த ஆறுதல் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை என்றுமே அது உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தோஷம் என்பது எங்கே என்று இனியும் நீ தேடி தேடி அலையாதே. உனக்குள் தான் அது இருக்கிறது. மற்றவர்கள் அதை உன்னை பெறவிடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன்னுடைய மனதை இவர்கள் நொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இனி என் பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை மட்டும் தொலைக்காமல் இருந்தாலே போதும். நிச்சயமான நன்மைகளை உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே இனி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனையிலும் உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பது உன் எண்ணமாக இருக்கட்டும். அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகி உன்னை தேடி வரும் சந்தோஷங்களை உனக்கென உறுதியாக கொடுப்பேன் என்பது உன் புரிதலாக இருக்கட்டும். இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம். நடப்பதை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நீ வாழ பழகு. முடியாது என்று நீ நினைக்கின்ற விஷயங்கள் கூட நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உனக்கு துணை இருக்கும் இந்த வாழ்க்கை இனி உன்னை ஒருபோதும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. தேவையில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்குவதில்லை. உனக்கான நேரங்கள் எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க காத்திருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி இனி உனக்கு கிடைக்கும் எல்லா சந்தோஷங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். யாரை நம்புகிறாயோ அவர்களால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த இடத்திலும் உனக்கு வெற்றியும் உறுதியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டம் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைத்து கொண்டு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் என் முன்னால் நிற்கும் பொழுது அம்மாவும் அதே நேரம் உன்னை தேடி ஓடோடி வருவதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனை எண்ணங்களையும் நான் உனக்கே என்று சந்தோஷமாக உறுதிப்படுத்த வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமான நன்மைகள் உனக்கு நடந்து உன்னை வாழ வைக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும். வெற்றியும் உன்னை தொடரட்டும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.